நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசியை பொறுத்தவரை சனியும் ராகு கேதுக்களும் தற்பொழுது நல்ல நிலைமையில் இருக்கின்றது. பட் குரு மட்டும் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு லாஸ்ட் 1 இயரா உங்களுக்கு கடுமையான சோதனைகளையும் மன அழுத்தத்தையும் எந்த ஒரு விஷயத்திலும் தாமதத்தை கொடுத்து வந்தது அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாதுங்க. குரு பார்வை நல்லது செய்யும், ஆனால் குரு இருக்கிற இடத்தை பாழாக்கும் என்ற அடிப்படையில் கடந்த 1 வருட காலமாக உங்க மனசு நிம்மதியாகவே இல்லை. நீங்கள் நன்றாக இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு பக்கம் சனி நன்றாக இருந்தாலும் சனி தரும் நன்மைகளை அனுபவிக்க விடாமல் குரு தடுத்து கொண்டு இருந்தார் என்றுதான் சொல்லணும். இப்போ குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மேசராசியின் குணங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். ஒரு 1000 பேர் நிற்கிற கூட்டத்துல கூட ரொம்ப தைரியமா பயப்படாம முன்னாடி வந்து நின்று பேசக்கூடியவர்கள் இவங்களா இருப்பாங்க. அதே போல மேசம் ராசி சரராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிக வேகமாக இருப்பார்கள். உதாரணமாக ஒரு வண்டி வாகனத்தில் சென்றால் கூட வேகமாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். அப்புறம் இவங்களோட யோசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் இருக்கும். இவங்களுக்கு தைரியம் அதிகம் என்பதால் ஒரு விஷயத்தை சொல்றதை விட செஞ்சு காட்டுறதுல தான் கெத்துன்னு நினைப்பாங்க. அது பெரும்பாலும் சரியாகவும் இருக்கும். ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் மேசராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை பேசி பார்ப்பாங்க. சரிப்பட்டு வரலையா படக்குன்னு கையை ஓங்கிருவாங்க. அதனால மேசராசியில் பிறந்தவர்கள் மற்றும் சனிக்கு செவ்வாயின் தொடர்பு பெற்றவர்கள் காவல்துறை, இராணுவம் போன்ற பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் செய்யக்கூடிய துறைகளில் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க நடக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நடப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சாஃப்டா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப கம்மி தாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க. மற்றவங்களோட பேச்சை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. மற்றவங்க கூட எளிதில் நட்பு வைத்து கொள்வது என்பது இவர்களுக்கு ஆகாத ஒரு விஷயங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்களான கோபம், வேகம், சென்டிமெண்ட், ஆர்கியூமெண்ட், உறுதியான மனநிலை, அதிகார தோரணை இதெல்லாம் இருக்கிறதுனால மற்றவங்களோட சீக்கிரம் இவங்க மெர்ஜ் ஆக முடியாதுங்க. எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் நாம தான் முன்னிலையா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்படி இல்லைன்னா இவர்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்துடும். உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. உதாரணமாக ஒரு 20 பேர் இருக்கிற கூட்டத்துல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறோம் அப்படின்னா அதுல மேசராசியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்கள முன்னிலைப்படுத்தி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்தி ஆயிடுவாங்க. இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குங்க. தலைமை தாங்கும் பண்பு அதிகமாக இருப்பதால் இவங்க தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் ஜெயிச்சாலும் பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டா இவங்க மனசுல எப்பவும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது பர்சனல் லைஃப்ல அதிகமாக மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதுல தடைகள் இருக்குங்க. இவங்கள நிறைய பேருக்கு திருமணம் சீக்கிரம் நடைபெற வேண்டும் என்ற உள்ளுணர்வு மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க. ஜாதகத்தில் செவ்வாயின் பலம் மற்றும் பலவீனத்தை பொறுத்து இந்த தன்மைகள் சிலருக்கு மாறுபடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேசராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு நிரந்தர மகிழ்ச்சி, நிரந்தரமான அமைப்பு என்று இருக்காதுங்க. எல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். எங்கே போனாலும் இந்த ஜாதகரால் மற்றவங்களுக்கு பலன் அதிகமாக இருக்குமே தவிர இவங்களுக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்குங்க. சரி வாங்க மேசராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை ராசியில் இருந்து வந்த குரு தற்பொழுது 2ஆம் இடத்திற்கு மாறுகின்றார். இது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு என்பதால் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மேசராசிக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு விடிந்து விட்டது. உங்களின் வேதனை அனைத்தும் விலகும் பெயர்ச்சி இது. வரும் மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் கடந்த 1 வருடங்களாக உங்களை ஆறாத துயரத்தில் ஆழ்த்தி வந்த ஜென்ம குரு என்னும் கெடுதலான காலகட்டம் முற்றிலும் விலகுகின்றது. இனி புதிய மனிதனாக போகின்றீர்கள்.
எந்த ஒரு விஷயத்திலும் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள், குழப்பங்கள், உடல்நலக்குறைவு, கடன் தொல்லை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள், தொழில் தேக்கம், அதிர்ஷ்ட குறைவு, தடைகள், தாமதங்கள் போன்ற அனைத்தும் தீர்ந்து மேசராசிக்கு மிகவும் மேன்மையான ஒரு காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. உடலிலும் மனதிலும் புது தெம்பு பிறக்கும். எங்கும் எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். நினைத்தவை நினைத்தபடியே நிறைவேறும். எந்த ஒரு செயலையும் உடனுக்கு உடன் நிறைவேற்ற முடியும். வாக்கு பலிதம் ஏற்படும். இதுவரை நடக்காமல் இருந்த விஷயங்கள் நடந்து மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் தரும். சிந்தனை செயல்திறன் கூடும். முகத்தில் பொலிவு வரும். ராசியில் இருந்த குரு வெளியேறுவதால் இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை தேடி வந்து மனதில் குடிகொள்ளும். தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். கௌரவம், அந்தஸ்து கூடும்படியான சம்பவங்கள் நடக்கும். கையில் எந்த நேரமும் பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பத்தில் உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கும் நிலை உருவாகும். கையில் எந்த நேரமும் பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பத்தில் உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கும் நிலை உருவாகும். தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமாக திரும்பி பொருளாதார நிலைமைகள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் முன்னேற்றமானதாக இருக்கும். சென்ற காலங்களில் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த அதிருப்திகளும் சஞ்சலங்களும் விரக்தியும் இனிமேல் இருக்காது. இந்த குரு பெயர்ச்சியின் காலம் முழுவதும் உங்களின் பொருளாதார நிலை மிகவும் மேம்பாடானதாகவும் சரளமான பணவரவு இருந்து கொண்டே இருப்பதாகவும் அமையும். தொட்டது துளங்கும். இதுவரை வருமானம் இன்றி பணப்பற்றாக்குறையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பணப்பிரச்சனை இல்லாத அளவிற்கு நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்திற்கு வரும் குருவால் தனம் வந்து சேரும் என்பதால் பணவரவிற்கு தடையாக இருந்து வந்த விஷயங்கள் மாறி தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று பொருளாதார மேன்மை அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நாளைக்கு வா, பணம் தருகின்றேன் என்று ஒருவருக்கு வாக்குறுதி அளித்தால் இன்றைக்கு இரவே அவருக்கென்று பணத்தை ஒதுக்கி வைக்க முடியும். வருட கிரகங்களான சனியும் குருவும் தற்பொழுது சாதகமான நிலைமையில் இருப்பதால் மேஷத்தினர் எதிலும் தயக்கத்தினை விட்டொழித்து ஆக்கப்பூர்வ விஷயங்களில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். கோபக்காரர்களாக இருந்தாலும் மேஷத்தினர் புத்திசாலிகள் என்பதாலும் எந்த வேலைகளையும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யக்கூடியவர்கள் என்பதாலும் எதையும் சட்டென கிரகித்துக் கொள்வீர்கள் என்பதாலும் இந்த கிரக மாற்றத்தை நல்ல முறையில் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் செட்டில் ஆவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது இரட்டிப்பு நல்ல பலன்கள் நடக்கும். முக்கியமாக வரக்கூடிய ஒரு வருட காலத்தில் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலம் இது. திருமணம் ஆகாத இளம் பருவத்தினருக்கு திருமணம் நடைபெறும். நீண்ட காலமாக மகன் மகளுக்கு திருமணம் கூடி வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கவலை இப்பொழுது நீங்கும். புத்திர பாக்கியம் தாமதப்பட்டு கொண்டு வந்தவர்களுக்கு குருபலம் வருவதால் குழந்தை செல்வம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்காமல் சோர்ந்து போய் இருந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், ஊடகம், பத்திரிகை போன்ற துறையில் இருப்பவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இது வசந்த காலமாகும். கலைத்துறையினர் நல்ல திருப்பங்களை காண்பீர்கள். வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். பொருத்தமில்லாத வேளையில் இஷ்டமில்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு உடனடியாக மாற்றங்கள் உருவாகி நினைத்த மாதிரியான வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும். தொழில் ஆரம்பித்து இன்னும் காலூன்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றமாக நடக்கும். கூட்டுத் தொழிலில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமையும் மாறும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். சுயதொழில், வியாபாரம் போன்றவைகளில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை விலகி அனைத்தும் இனிமேல் சுறுசுறுப்பாக நடக்கும். குருவின் சிறப்பு பார்வை உங்களின் ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் குரு பார்க்க கோடி நன்மை என்னும் பழமொழியின்படி நல்ல லாபமும் வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்கள் சிறப்பான தொழில் வளர்ச்சியை காண்பார்கள். வியாபாரிகளுக்கு அற்புதமான காலகட்டம் இது. புதிய தொழில் ஆரம்பிக்கவோ, கிளைகள் ஆரம்பிக்கவோ, இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ ஏற்ற நேரம் இது. எனவே தயக்கத்தையும் யோசனைகளையும் உதறித்தள்ளி சுறுசுறுப்பாக வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தால் வெற்றி கொடியை நாட்டலாம். தொழிலில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் அது முன்னேற்ற பாதையில் செல்வதை காண்பீர்கள். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உற்பத்தியை மேலும் பெருக்கித் தருவார்கள்.
சரியான வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் நிலையான ஒரு தொழில் அமைப்பு உருவாகி மாதம் மாதம் நிரந்தர வருமானம் வரும். 2ஆம் இடத்தில் குரு இருக்கப் போவதால் பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும். பெண்களின் ஆலோசனை ஆண்களால் ஏற்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் போன்ற நல்ல பலன்கள் இருக்கும். அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். உடன் பணிபுரியும் ஆண்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் இந்த குரு பெயர்ச்சியில் நிறைவேறும். அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள். பட்டு சேலை முதல் பாத கொலுசு வரை வாங்குவீர்கள். கேட்டது கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிலவும். இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். சகோதரர்கள் உதவுவார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை இப்பொழுது செய்ய முடியும். இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டும் வாய்ப்போ அல்லது கட்டிய பழைய வீடோ வாங்கும் யோகம் வருகின்றது. மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் இனிய சம்பவங்கள் நிகழும். படிப்பது மனதில் பதியும். தேர்வுகளை நன்றாக எழுத முடியும். மத்திய மாநில நிர்வாக பதவிகளுக்கான IAS குரூப் 1 தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே எழுதி முடிவுகளுக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும். இதுவரை வெளிமாநில வேலைக்கு செல்ல இருந்த தடைகள் விலகும். மொத்தத்தில் மேசம் ராசிக்கு அற்புதமான காலகட்டம் இது. நீங்கள் நினைப்பது நிறைவேறும். தொட்டது துளங்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளங்களை அமைத்து தருவதாக அமையும். பரம்பொருளின் அருளினால் இதை பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள் என்பது உறுதி.